إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். நாட்களிலே சிறந்த நாட்களாக விளங்கக்கூடிய இந்த ஜுமா தினத்தில் அமர்ந்திருக்கின்றோம். நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என கூறிக்கொண்டு என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மார்க்க கடமைகளில் பாகுபாடு வேண்டாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்வான இந்த இஸ்லாம் என்ற மார்க்க கடமையை நமக்கு ஏற்படுத்தி உள்ளான். இப்போ மார்க்க கடமை என்றால் என்ன என்று ஒரு சின்ன குழந்தைகிட்ட கேட்டால் கூட சொல்லிடும். இஸ்லாத்தில் ஃபர்ல் என்ன என்று ஒரு குழந்தைகிட்ட கேட்டால் கூட சொல்லும். 1வது கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜக்காத்து, 5வது ஹஜ்ஜி. இப்போ மார்க்க கடமை என்றால் 5 விஷயம் குழந்தைகளுக்கு தெரியும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இஸ்லாம் 5 தூண்கள் மேலே நிறுவப்பட்டிருக்கு. இந்த இஸ்லாம் என்ற அந்த மார்க்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கடமை 5 தூண்களில் நிறுவப்பட்டிருக்கு. ஒரு தூண் கலிமா, ஒரு தூணு தொழுகை, ஒரு தூணு நோன்பு, ஒரு தூணு ஜக்காத்து, ஒரு தூணு ஹஜ்ஜி. இந்த 5 தூண்களில் தான் இஸ்லாம் நிறுவப்பட்டிருக்கு. இப்போ இந்த இஸ்லாம் வலுவுடன் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் 5 தூண்களும் சரியாக இருக்கணும். அல்ல ஒரு தூணு 2 தூணு 3 தூணு விலகினப்பட்டால், அந்த தூண்கள் செயல்படவில்லை என்றால், தூண்கள் விலகிருச்சு அப்படின்னா இந்த இஸ்லாம் என்ற அந்த மார்க்கம் பலகீனம் அடைஞ்சிரும், கீழே விழுந்துடும். அப்போ 5 தூண்களுமே முக்கியமானது. இப்போ 5 கடமை இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5 கடமையும் அவசியமானது, முக்கியமானது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த 5 கடமையிலும் வேறுபாடு காட்டக்கூடாது. எல்லா கடமையும் ஒரு முஸ்லீம் செயல்படுத்தி ஆகணும் என்பதை விளைவிக்கணும். 2வது சுன்னத்தும் செயல்படுத்தி தான் ஆகணும். ஃபர்லுக்கும் சுன்னத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா, ஃபர்லான அந்த கடமையை செய்யவில்லை என்றால் பாவம், தண்டனை. இப்போ சுன்னத்தை பொறுத்த வரையும் முடியலேங்கிறத எப்படி ரொம்ப முடியாத சிரமமான நேரத்தில் அதை விடுவதற்கு அனுமதி உண்டு. அப்போ சுன்னத்தும் அல்லாஹ்வுடைய கடமை. குந்தும் தொய்புன் அல்லா, இன் குந்தும் தொய்புன் அல்லா ஃபத்தபிஹுனி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நபியே நீங்கள் கூறுங்கள், அல்லாஹ்வை நேசிப்பார்னா என்னை பின்பற்றுங்கள். எகுதிமுக்குமுல்லா, அல்லாஹ் உங்களை நேசிப்பான். யௌஃபிர்லக்கும் துனூபக்கும், அல்லாஹ் உங்கள் பாவத்தை மன்னிப்பான். இப்போ அல்லாஹ்வை நேசிப்பவராக இருந்தால் உங்களை பின்பற்ற சொல்லி நபியை சொல்கிறான் அல்லாஹ். இப்போ என்ன நேசிக்கக்கூடிய இருந்தால் நபியை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அப்போ சுன்னத்தான அந்த காரியத்தை நாம் செயல்படுத்தும் பொழுது அல்லாஹ் நம்மளை நேசிப்பான், நம்ம பாவத்தை மன்னிப்பான். லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த தூதரத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கு என்று நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப தன்னிடம் எல்லா விதமான முன்மாதிரியும் சுன்னத்தும் இருக்கு அப்படின்னா சுன்னத்தும் செயல்படுத்தக்கூடிய ஒரு கடமை என்பதை விளங்கிக் கொள்ளணும். இப்போ என்ன அப்படின்னா, ஏன் நம்ம வேறுபாடு பார்க்குறோம்? எது வேறுபாடு என்றால், இப்போ ரமலான் மாதம் வந்துச்சு. இந்த ரமலான் மாதத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா, குர்ஆன் இறக்கப்பட்டது.
குர்ஆன் இறக்கப்பட்டதினால் அந்த மாசத்தை சிறப்பிக்கும் விதமாக அல்லாஹ் நோன்பு நோற்பதை கடமையாக்குறான். ரமலான் மாசத்தோட முக்கிய கடமை என்ன? இரண்டாவது கடமை. மூன்றாவது கடமை இருக்கு பார்த்தீங்களா, அந்த நோன்பு கடமை ஆக்கப்படுது. அந்த நோன்பின் மூலமாக என்ன பெற முடியும், என்ன பெற வேண்டும்? யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்கும் சியாமு கமா குத்திப அல்லல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இதற்கு முன்னிருந்த சமுதாயத்திற்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டது. லஅல்லக்கும் தத்தகூன், அதன் மூலம் இறையச்சம் உடையவர்களாக திகழக்கூடும். அப்ப நோன்பு என்ற இந்த மூன்றாவது கடமை ரமலான் மாசத்தை பூரா, அந்த ரமலான் மாசம் பூராவும் அந்த நோன்பை நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுறான். ரமலான் மாசத்திற்கு பிறகு ஷவ்வால் மாசம் அனைத்து கடமையும் நமக்கு கடமை. இப்போ ரமலான் மாசத்தில் நம்ம பார்க்குறோம், பள்ளிவாசல்ல கூட்டம் நிறைஞ்சிச்சு. வணக்க வழிபாடுல என்ன மிஞ்சிற அளவுக்கு, இவரெல்லாம் இந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகளை செய்வாரா, செய்ய முடியுமா என்று காணும் அளவுக்கு மக்கள் கூட்டம் அலை மோதிச்சு. ஷவ்வால் மாசம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னா மக்களவை காணும். இபாதத்துக்கள் வணக்க வழிபாடுகள் எல்லாம் தூரமாக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் நோன்பின் மூலமாக லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சம் உடையவராக திகழக்கூடும் அல்லாஹ் சொல்றான். நான் ரமலான் மாசத்துல நோன்பு வைத்தேன், அதைத் தொடர்ந்து தொழுகை நிறைவேற்றினேன், இரவு தொழுகை சுன்னத்தை நிறைவேற்றினேன், அதே மாதிரி திக்ர் செய்தேன், குர்ஆனை ஓதினேன், துஆ செய்தேன் என்று அமலில் முழுகி இருந்தவங்க நோன்பு நம்மளை விட்டு போன பிறகு எல்லாத்தையும் விட்டு போயிட்டாங்க. ஷவ்வால் மாசம் ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னா நோன்பை தான் விட வேண்டும். நோன்பு தான் நம்மளை விட்டு வெளியாயிருச்சு. மற்ற கடமை இருக்கு பார்த்தீங்களா, மற்ற வணக்கங்கள் எல்லாம் நம்மளோட சேர்ந்து இருக்க வேண்டும். இருக்குதா என்றால் இல்லை. ஆனால் நோன்பின் மூலமாக இறையச்சம் ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்றான். ஏற்பட்டுச்சா இல்லையா என்பதை நீங்க தெரிந்து கொள்ளலாம். நோன்பு எப்படிப்பட்டது என்றால், ஒரு மனிதர் தொழுகிறாரு, அந்த தொழுகையை மற்றவங்க பார்க்க முடியும். பார்க்குற மாதிரி தான் தொழுவார், காட்டுற மாதிரி தான் தொழுவ முடியும். அதே மாதிரி ஜக்காத்தை பொறுத்த வரையும் மற்றவங்க பார்க்குற மாதிரி தான் கொடுக்க முடியும், இல்லைன்னா வாங்குறவங்களுக்காச்சு தெரியும். ஹஜ்ஜை பொறுத்த வரையும் மற்றவங்க பார்க்குற மாதிரி தான் செய்ய முடியும். நோன்பை பொறுத்த வரையும் யாரும் நோன்பை பார்க்க முடியாது. ஒரு மனிதர் நோன்பு வைப்பதற்காக சகருக்கு எதிர்த்து உணவு உண்றாரு, அதன் பிறகு இப்தார்ல நோன்பு திறப்பதற்காக அமர்றாரு, நோன்பும் திறக்கிறாரு. இடைப்பட்ட நேரத்தில் அவர் நோன்பு வைத்தாரா இல்லையா என்பதை நான் பார்க்க முடியாது. அவர் வெளியில போய் நினைத்தால் எதை வேணாலும் சாப்பிடலாம், வீட்டிலேயே இருந்துக்கிட்டு என்ன அவருடைய உணவை அவருடைய பானத்தை அவர் குடிக்கலாம். ஆனால் வெளியில நோன்பு வைத்தால் போல் தன்னை காட்டிக்கொள்ளலாம். சகருக்கு சாப்பிட்டார் பார்த்தீங்களா, அதுவும் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் இப்தார்ல உட்கார்ந்துருக்காரு பார்த்தீங்களா, அதையும் வைத்து அவர் நோன்பாளி என்ன நம்ம முடிவு செய்யலாம். அவர் நோன்பு வைக்காமல் இருந்தாலும் நமக்கு தெரியாது. அப்ப நோன்பு யாருக்கா வைக்க முடியும்? நம்முடைய உணவு வீட்டில் இருக்கு, வெளியில போலாம், வெளியூர்ல போலாம், ஸ்வீட் சாப்பிடலாம், கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம், யாருக்கும் தெரியாமல் நாம் உணவையும் பானத்தையும் குடிக்க முடியும். அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வை நோன்பு நமக்கு ஏற்படுத்துது. சின்ன பிள்ளைங்க நோன்பு வச்சிருச்சு பார்த்தோம், சின்ன சின்ன பிள்ளைங்களா 30 நோன்பு வச்சுச்சு. அந்த பிள்ளைங்க நினைத்தால் எதை வேணாலும் சாப்பிட முடியும், சாப்பிடலாம், தெரியாம சாப்பிட்டுக்கலாம். அல்லாஹ் பார்க்கிறான். நம்ம உணவை நம்மளுடைய பானத்தை நாம் நினைத்தால் சாப்பிடலாம், யாரும் கேட்க முடியாது, யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படி இருந்தும் அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அந்த உணர்வை நோன்பு ஏற்படுத்திச்சு. லஅல்லக்கும் தத்தக்கும், நோன்பின் மூலமாக இறையச்சம் உடையவர்களாக திகழக்கூடும் அல்லாஹ் சொல்றான். அந்த ரமலான் 30 மாசமும் நோன்பு வைக்கக்கூடியவர் இருக்காங்க. இங்க ரமலான் 30 மாசமும் நோன்பு வைத்ததனால் தொழுவக்கூடியவங்க இருக்காங்க.
தொழுவதினால் துவா செய்யக்கூடியவர் இருக்காங்க, திக்ர் செய்யக்கூடியவங்க இருக்காங்க, இரவு நேரத்தில் இந்த இரவு தொழுவையை நின்று வணங்கக்கூடியவங்க இருக்காங்க, இறுதி 10 ஜாமத்தில் எழுதி எந்திரிச்சு தொழுவக்கூடியவரை நாம் காண முடிஞ்சிச்சு. ரமலானுக்கு பிறகு நாம் முன்னெல்லாம் பருகலாம், அதற்கு அனுமதி. அதை தவிர நம்முடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் நம்மோடு சேர்ந்து வரும். அந்த இறையச்சத்தை இந்த ஒரு மாசத்துல நோன்பின் மூலமாக நாம் பெற வேண்டும். நோன்பின் நோக்கம் என்ன? இந்த 11 மாசத்துல அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அந்த உணர்வு இருந்தும் இல்லாமல் இருக்கும். இந்த நோன்பின் மூலமாக அந்த உணர்வை அல்லாஹ் அதிகப்படுத்துறான். அந்த நோன்பின் மூலமாக நமக்கு புரிந்துணர்வை ஏற்படுத்துறான். நோன்பின் மூலமாக அல்லாஹ் பழக்கத்தை ஏற்படுத்துறான். அப்படி பழக்கத்தை ஏற்படுத்திய அல்லாஹ்வுக்காக நாம் பசித்திருந்தால் தாவித்திருந்தால் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வு நிச்சயம் வந்திருக்கும் நமக்கு. அந்த உணர்வு நமக்கு வந்திருந்தா ரமலானுக்கு பிறகு அந்த அல்லாஹ் நம்மளை பார்ப்பான். எப்படி புரிஞ்சுக்கணும்? நம்ம ரமலானுக்கு மட்டும் அல்லாஹ் இல்லை, ரமலான் அல்லாத மாசத்திலையும் அல்லாஹ் பார்ப்பான். ரமலான் மாசத்துல எப்படி தொழுதோமோ அந்த தொழுகை உங்களுக்கு கடமை 5 வக்து. ஒன்றும் சொல்ல போனால் ஒரு முந்தைய ஈமான் கொண்ட பிறகு இரண்டாவதாக கடமையாவது தொழுவத்தான். ஒரு மனிதனுக்கு என்னாவது மெச்சூரிட்டி தன்மை, அவன் என்னாவது புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டுட்டா அப்பலேருந்து மரணிக்கிற வரையும் அவருக்கு தொழுகை கடமை. நோன்பு அப்படி இல்லை, நோன்புடைய கடமை வருஷத்துல ஒரு மாசம் வந்துட்டு போயிடும். அப்ப தொழுகை என்ற இந்த கடமை முதல்ல செய்யக்கூடிய கடமை. அந்த கடமையை சரிவர நிறைவேற்றுறாங்களா அப்படின்னு பாருங்க, நிறைவேற்றவில்லை. ஒவ்வொரு பள்ளிவாசலையும் 3 சப்பு 4 சப்பு 5 சப்பு ரமலான் மாசத்துல மக்கள் தொழுகையில ஈடுபட்டாங்க. ரமலான் மாசம் முடிந்த பிறகு பெருநாள் தொழுகைக்கு பிறகு மக்களை காணோம். அப்ப அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வு இல்லை. பெண்களை எடுத்தாலும் சரிதான், அவங்க அந்த முசல்லாவை எடுத்து மேலே வைத்தார்கள் என்றால் அடுத்த ஜிமாக்கு தான் எடுப்பாங்க. ஜிமாக்கு பள்ளிவாசம் வந்துட்டா பரவாயில்ல, லுஹர் தொழுகைக்கு தான் எடுக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆண்களை பொறுத்தவரையும் இபாதத்தில் மூழ்கி இருந்த அந்த மனிதர்கள் எல்லாம் இங்கே பள்ளிவாசல் இருந்துச்சா, இங்கே நாம் தொழுதோமா வணங்கணுமா என்று நினைக்காத அளவுக்கு மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். எல்லா ஊர்லையும் எல்லா ஜமாத்திலையும். இப்ப எல்லா ஜமாத்திலையும் எல்லா ஊர்லையும் எப்படி இருக்காங்க? இந்த முஸ்லிம் சமுதாயம் ரமலான் மாசத்துல செய்த அந்த அமல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அமலை அந்த மாசத்திற்கு மட்டும் நோன்பு வைத்ததுக்காகத்தான் செய்வோம். நோன்பு போயிடுச்சு அப்படின்னா நாங்கள் அமல் செய்ய மாட்டோம், தொழுவ மாட்டோம் என்று நாம் இந்த நிலை எடுத்தால் அல்லாஹ்வுடைய கடமையில பாகுபாடுல பார்க்கிறோம். நான் உன்னை எடுத்துக்குவேன், நோன்பு வைப்பேன், ஆனா தொழுவ மாட்டேன். என்ன தொழுவெல்லாம் சொல்லக்கூடாது அப்படித்தானே அர்த்தம்? அப்படித்தானே ஆக்கப்படுது. அப்ப தொழுகை என்றது எந்த அளவுக்கு முக்கியம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாள்ல தொழுகை பத்தி தான் முதல் கேள்வி கேட்கப்படும். அது சரியாக இருந்தால் அவர் வெற்றி பெற்றுவாரு. நோன்பை பத்தி கேட்கப்படாது, ஜக்காத்தை பத்தி கேட்கப்படாது, ஹஜ்ஜை பத்தி கேட்கப்படாது. முதல் கேள்வி ஈமான் கொண்ட அந்த முஸ்லீம்களாக இருந்தால் அவர்களோட முதல் கேள்வி எது கேட்கப்படும்? தொழுதிருக்கியா என்று பார்க்கப்படும். அது சரியா இருந்தா இவர் நோன்பு வைத்திருப்பார், இவர் ஜக்காத்து கொடுத்திருப்பார், இவர் ஹஜ்ஜி செஞ்சிருப்பார். அல்லாஹ்வுடைய பார்வையில் எப்படி ஏற்படுத்தப்படும்? 5 நேர தொழுகை ஒரு நாளைக்கு அவர் சரிவரை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தால் அவரால் கண்டிப்பா நோன்பு வைக்க முடியும், அவரால் ஜக்காத்து கொடுக்க முடியும், ஹஜ்ஜி செய்ய முடியும் என்று அல்லாஹ் சுவனத்துக்கு அனுப்பிடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரே கேள்வி, நாம் பாஸ் ஆவதற்கு நமக்கு தகுதி என்ன? தொழுகைத்தான். அது சரியில்லை என்றால் அவன் நரகத்துக்கு அனுப்பப்படுவான். ஏன்? தொழுக முடியாத ஒன்னால எப்படி நோன்பு வைக்க முடிஞ்சு கேட்பான்ல. நம்ம ஒரு கடையில் வேலைக்கு சேர்க்கிறோம், நம்ம சுர வேலையெல்லாம் செய்யணும், அதுக்கு தான் சம்பளம். நான் எனக்கு விருப்பப்பட்ட வேலையை செய்வேன், எனக்கு பிடிக்கவில்லை என்றால் நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னால் நாமே வச்சுக்க மாட்டோம் கடையில்.
நாமே சம்பளம் கொடுக்க மாட்டோம், நாம் சம்பளம் பிறகு கொடுக்க போறோம். அந்த சம்பளத்திற்கு ஒரு வேலையாளை நம்ம நியமித்தா அவரு நாம் சொன்ன அந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். எல்லா கட்டளையும் உனக்கு பிடிச்சாலும் சரிதான், பிடிக்கலன்னா சரிதான், சிரமமா இருந்தாலும் சரிதான், அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் விரும்புவோம். அல்லாஹ் விரும்ப மாட்டானா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை படைத்து பரிபாலிக்க கூடியவன். தொழுகையும் கடமையாக்கியிருக்கான், நோன்பும் கடமையாக்கியிருக்கான். நான் நோன்பு வைப்பேன், நோன்பு வைத்ததினால் நான் தொழுதேன், நோன்பு மாசம் என்னை விட்டு விலகிருச்சு, எனக்கும் தொழுகைக்கும் வேலை இல்லை என்றால் அந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணம் ஏற்படுமா என்று நீங்களே சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய அந்த கடமையில பாகுபாடு என்றால் உன்னை எடுத்துக்கொண்டு உன்னை மறுப்பது. அப்படி மறுப்பது என்னாகும்? அல்லாவை மறுப்பதாக ஆகும். ஒன்னும் சொல்ல போனா ஜக்காத்து கொடுப்பாங்க, நோம்பு நாள்ல கொடுத்தாங்க, எல்லாம் கணக்கிட்டு ஜக்காத்து கொடுக்கக்கூடிய மனிதரை பார்க்கிறோம், அவர்கிட்ட தொழுகை இல்லை. தொழுகை இல்லாத ஒன்னால எப்படி ஜக்காத்து கொடுக்க முடிஞ்சு என்று அல்லாஹ் கேட்க மாட்டானா? தொழுகை 5 நேர கடமை, ஒரு நாளைக்கு தொழுதாகணும், அதற்கு சிரமம் பணியாத ஒன்னால எப்படி கணக்கிட்டு ஜக்காத்து கொடுக்க முடிஞ்சு என்று அல்லாஹ் கேட்பான். அது சரியில்லை என்றால் அதை நிராகரிக்கப்படும். தொழுகை இல்லாத மனிதர் அஜ்ஜி செய்யக்கூடியவரை பார்க்கிறோம், அஜ்ஜி செய்யும் போது தொழுகக்கூடியவராக இருப்பாரு, அஜ்ஜி செய்து வீட்டுக்கு வந்த பிறகு தொழுகைக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்காது. நான் விரும்பியதை, என்னால் முடிந்ததை நான் செய்வேன், என்னை இதெல்லாம் செய் என்று நீ கட்டளை இடக்கூடாது என்று அல்லாவிடம் சொல்வதாக ஆகும். அப்ப தொழுகை என்பது ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த கடமையை பொறுத்தவரை முக்கிய ஆரம்ப கடமை அதுதான். தொழுகை பற்றி தான் முதல் கேள்வி கேட்கப்படும். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை மானக்கேடான செயலிலிருந்தும் தீய செயலிலிருந்தும் மனிதனை தடுக்குது. ஒரு மனிதனை இந்த உலகத்தில் உயர்வுள்ள மனிதராக, கண்ணிய உள்ள மனிதராக மாற்ற வேண்டும் என்றால் அவர்கிட்ட தொழுகை இருக்கணும். அவர்கிட்ட தொழுகை இல்லை என்றால் இழிவான மனிதராக, என்னாவது இழிவான மனிதராக அவர் காணக்கூடிய ஒரு எண்ணம் ஏற்படும். அப்ப தொழுகையின் மூலமாகத்தான் உங்களை உயர்வுபடுத்த முடியும். தொழுகைத்தான் மானக்கேடான செயலிலிருந்தும் தீய செயலிலிருந்தும் உங்களை தடுக்குது என்று அல்லாஹ் சொல்றான். தவறான மானக்கேடான செயல் இந்த உலகத்தில் செய்யறோம், நம்ம பார்க்கிறோம், எவ்வளோ தீய செயல்கள் செய்யறோம், அந்த செயல் எல்லாம் எது தடுக்கும்? தொழுகை தடுக்கும். பிராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம். கஜல் காலில் ஃபஜர் தொழுகிறோம், யாருக்காக? தூக்கத்தை தொடர்ந்து என்ன ஒழுவு செய்து விட்டு பள்ளியில் ஃபஜர் தொழுகிறோம். தொழுது முடிஞ்ச பிறகு வியாபாரத்தில் ஈடுபட முடியும். அப்பொழுது பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், என்ன இடையில் மோசடி செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், கலப்படம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்பொழுது தொழுகை தடுக்கும். ஃபஜர் அல்லாஹ்வுக்காக நாம் சிரமம் பண்ணிட்டு தூக்கத்தை விட்டு தொழுதோமே, அந்த அதுல பொய் சொல்வதை தடுத்திருக்கான், கலப்படம் செய்வதை தடுத்திருக்கான், இடையில் மோசடி செய்வதை தடுத்திருக்கான் என்று அந்த தொழுகை தடுக்கும். லுகர் தொழுதுட்டோம், லுகர் தொழுத பிறகு நாம் எப்படி எது வேண்டாலும் பார்க்கலாம், டிவியில் பார்க்கலாம், செல்லில் பார்க்கலாம், என்ன பொழுதுபோக்கா பார்க்கக்கூடிய அந்த இசைகளும் நாம கேட்க முடியும். அப்ப தொழுகை தடுக்கும். நாம் லுகர் தொழுதோம், அல்லாஹ்வை சிரம் அணிந்தோம், அல்லாஹ் இசையை தடை செஞ்சிருக்கான், இந்த சினிமாவை தடை செஞ்சிருக்கான், நாம் எப்படி அதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய முடியும் என்று தொழுகை தடுக்கும். அசருக்கு பிறகு அசர் தொழுதுட்டோம், கண்ணு குளிர்ச்சியா எவ்வளோ பார்க்கலாம், நம்மளால போய் பார்த்துட்டு வருவோம் என்று எண்ணம் தோன்றும், தொழுகை தடுக்கும். அல்லாஹ் தடுத்திருக்கான் அந்த பார்வையை, தவறான பார்வையை அல்லாஹ் தடுத்திருக்கான். அசரை அல்லாஹ்வுக்காக நாம் தொழுதோம், இதை தடுத்துக் கொள்வோம். மகரிப் தொழுதுட்டோம், போதையில் இருப்போம், வா கஷ்டப்பட்டு உழைத்திருக்கோம், உடம்புலாம் வலிக்குது என்று எண்ணம் சொல்லும். அல்லாஹ் தடுத்திருக்கான் போதையை. நான் இப்பொழுதுதான் மகரிப் தொழுதோம், நான் எப்படி இந்த காரியத்தில் ஈடுபட வேண்டும் என்று தொழுகை தடுக்கும். இஷா தொழுதுட்டோம், இந்த அசிங்கத்தை வேணாலும் நம்மளால பார்க்க முடியும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்படி வேணாலும் நம்ம நடந்து கொள்ள முடியும், யாருக்கும் தெரியாது என்ற சூழ்நிலை நமக்கு இருக்கு. இஷா தொழுகை தடுக்கும். விபச்சாரத்தை தடை செஞ்சிருக்கான், அசிங்கமான பார்வை எல்லாம் தடை செஞ்சிருக்கான். நான் இஷாவை அல்லாஹ்வுக்காக தொழுதேன், அந்த தொழுகை என்னை தடுக்கும்.
அப்ப தடுக்கக்கூடியது எப்படி பிராக்டிக்கலா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களை 5 நேர தொழுகை உங்களை தவறுகளை விட்டும் ஒழுக்கக்கேடான காரியத்தை விட்டும் என்ன தவறான எண்ணங்களை விட்டும் தொழுகை தடுக்கும். அப்ப தடுக்கக்கூடிய அந்த காரியத்தின் மூலமாக நீங்க உயர்வு பெறலாம். உங்க தாய் ஒழுக்கம் உள்ளவராக உயர்வு உள்ளவராக இருக்க வேண்டும் என்றால் அவங்க தொழுகணும். அவங்களை தொழுவ சொல்லி நீங்க ஏவ வேண்டும் என்றால் நீங்க தொழுவாளியா இருக்கணும். உங்க தந்தை மரியாதை தரக்கூடிய உயர்வான மனிதராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் என்ன அவர் தொழுவக்கூடியவராக மாற்றணும். உங்க மனைவி கண்ணியமானவங்களா இருக்க வேண்டும் என்று நீங்க விரும்பினா அவங்களை தொழுவ சொல்லி ஏவணும். நீங்க தொழுவாளியா இருக்கணும். நாம் பிள்ளை சரியான பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பினா நாம் தொழுவணும். முதல்ல நாம் பிள்ளையை தொழுவ சொல்லி ஏவணும். அப்பொழுதுதான் நாம் எதிர்பார்க்கிற மாதிரி குடும்பம் இருக்கும். நாமும் உயர்வு பெற முடியும். என்றால் தொழுகை எந்த அளவுக்கு அவசியமானது, எந்த அளவுக்கு முக்கியமானது. அப்ப அந்த தொழுகை ஒரு மனிதன்கிட்ட இல்லை என்றால் அவனுக்கு நரகம்தான் பரிசாக கிடைக்கும். அது மட்டுமில்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஃபஜர் தொழுகை தொழுகின்றாரோ அவர் அல்லாஹ்வின் பொறுப்பில் உள்ளார். அல்லாஹ்வின் பொறுப்பை உடைக்க நினைக்காதீர்கள். அப்ப ஒரு ஃபஜர் தொழுதுட்டா அப்படின்னா அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல அல்லாஹ்வுடைய வலயத்துக்குள்ள அவர் வந்துருவாரு. சைத்தானோட பாதுகாப்பாக இருக்கட்டும், விஷ ஜந்துக்களாக இருக்கட்டும், மற்ற தீய என்ன செயல்களில் இருந்தும் அவர்கள் பாதுகாப்பு பெறுவாரு. எது ஃபஜர் தொழுதுட்டா. அப்ப நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால், நாம் சிறப்பு பெற வேண்டும் என்றால் எது முக்கியம்? தொழுகை இல்லையா? நோன்பு வைத்தோம். அது மட்டுமில்ல, நோன்பை தொடர்ந்து நம்மிடம் தொழுகை இருந்துச்சா? அப்ப தொழுகை தான் உங்களை சிறப்பிக்கும். யார் ஃபஜர் தொழுகை தொழுகிறாரோ அவருக்கு சிறந்த நாள். தொழுதால் அந்த நாள் சிறப்புக்குரிய நாள். சிறந்த நாள் என்றால் தொழுகையின் மூலமாகத்தான் நீங்கள் நிம்மதி பெற முடியும், சிறப்பு பெற முடியும். இப்ப எது முக்கியம்? அப்படிப்பட்ட முக்கியமான அந்த தொழுகை உங்களை விட்டு வெளியாகிடுச்சு. இல்ல தொழுகக்கூடியவங்களை இன்னைக்கு பார்க்குற ஒவ்வொரு ஊர்லேயுமே ஃபஜருக்கு எங்கள் ஊரில் 2 சப்பு 3 சப்பு வரும். 40-50 பேர் தொழுதார்கள். இன்னைக்கு 8 பேர் 10 பேர் தான். 40 பேர் தொழுகை இல்லாதவங்களாக இருக்கக்கூடிய ஒரு நிகழை பார்க்கிறோம் நம்ம. அப்ப அல்லாஹ் எதில் முதல் எதில் கேள்வியை கேட்பான், எது அவசியமான ஒன்று என்பதை விளங்கி கொண்டு அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நான் தொழுகை விடமாட்டேன் என்று யார் செயல்படுகிறார்களோ அவர்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்கள்ல பாகுபாடு பார்க்கவில்லை, அது என்ன பண்ணவில்லை, வேறுபாடு பார்க்கவில்லை என்பதை விளங்கி கொண்டு தொழுகை முக்கியம். இந்த காலத்தில் எந்த நேரத்தில் எப்பொழுதும் தொழுகை விட மாட்டேன். நீங்க தொழுகக்கூடிய மனிதனுக்கு கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், வராமலாம் இருக்காது. ஆனால் அதற்கான வழியை அல்லாஹ் ஏற்படுத்துவான். தொழுகை இல்லாதவருக்கு கஷ்டம் வரும், துன்பம் வரும். அவர்களுக்கு அது கை சேதமாக எப்படி மாறாது? அந்த கஷ்டங்கள் தாங்கிக் கொள்ள முடியாத தவறான வழியை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த மனிதருக்கு வரக்கூடிய கஷ்டத்திற்கு தீர்வாக பொறுமையும் அதற்கு வழிவகையும் செய்யப்படும். அப்ப நாம் அந்த கஷ்ட துன்பம்லாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிப்போம். 8வது கஷ்ட துன்பம் மாறி மாறி தான் வரும். அந்த கஷ்ட துன்பங்களை அமைதி பெற செய்ய, அதை ஏற்றுக்கொள்ள செய்வதற்கு தீர்வு என்னன்னா தொழுகை தான். அப்ப தொழுகை முதல் கேள்வி. நாம் ரமலான் மாசத்துல உண்மையிலேயே நான் நோன்பு நோற்று அதன் பிரகாரம் இபாதத்துகள் வணக்க வழிபாடுல ஈடுபட்டது உண்மை என்றால் ஷவ்வால் மாசத்துல நான் அதை தொடர்வேன். யார் தொடர்கின்றார்களோ அவர் தான் அல்லாஹ் பார்க்கிறான், லஅல்லக்கும் தத்தகூன், அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அந்த உணர்வை இந்த நோன்பு ஏற்படுத்திச்சு. அதன் மூலமாக நான் பயிற்சி பெற்றேன். அதன் மூலமாக அல்லாஹ் பார்க்கிறாங்கிற எண்ணத்தை நான் என்ன பண்றேன், மற்ற மாசங்கள்ல நான் வெளிப்படுத்துறேன், அதை உண்மைப்படுத்துறேன் என்று நீங்கள் ஆக முடியும் என கூறிக்கொண்டு முதல் அமர்வை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம மார்க்க கடமையில் பாகுபாடு பார்க்க வேண்டாம் என்று நம்ம சொன்னோம். சொல்லிட்டு ஃபரலும் கடமை, சுன்னத்தும் கடமை தான். சுன்னத்து முடியலேண்டா விடலாம், சுன்னத்தை நிறைவேற்றியே தான் ஆகணும். நான் முன்னாடி சொன்ன
இந்த ஃபர்லான காரியம் ரமலானுக்கு பிறகு தொழுகை வணக்கம் இபாதத்து இல்லாதவர்கள் ரமலான நோன்பு வைப்பதினால் வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டு என்ன செயல்பட்டாங்க, செவ்வால் மாதம் பிறந்துச்சுன்னா அதை விட்டு வெளியாயிட்டாங்க என்று நாம் சொன்னோம். நாமும் அதை எப்படி நினச்சிருப்போம், ஆமாம் போயிட்டாங்களே என்று வருத்தப்படலாம், கவலைப்படலாம், நக்கலாக கூட நினைக்கலாம். ஆனால் நாம் சுன்னத்தான அமல்களில் தொடர்றோமா? ரமலான் மாதத்தில் எப்படி சுன்னத்தான அமல் செய்தோம்? சுன்னத்தான அமலை பொறுத்தவரையும் இரவு தொழுகையை 1 மணி நேரம் ஆரம்ப இறுதி பத்தில் தொழுதோம். இரவு தொழுதோம்ல, அதே மாதிரி இறுதி 10 ஆரம்ப இரவு 20 ஆரம்ப நேரத்தில் தொழுதோம். இரவு தொழுகையை 1 மணி நேரம் 9லேருந்து 10 10:30 வரையும் நம்ம நேரத்தை ஒதுக்கி அந்த இரவு தொழுகையை நிறைவேற்றினோம். இறுதி 10 2 மணிக்கு 3 மணிக்கு 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் ஒவ்வொரு ஊர்லேயும் தொழுகை நடந்துச்சு, பயான் நடந்துச்சு, இபாதத்து நடந்துச்சு. அதையும் தூக்கத்தை துறந்து நாம் தொழுதோம். அந்த தொழுகை செவ்வால் மாசத்தில் நம்மளை தொடர்ந்துச்சா? நம்மகிட்ட தொடரணும், அதான் இறையச்சம் ஏற்படுத்துறது அர்த்தம். அப்ப சுன்னத்தான அமல்களை பொறுத்தவரையும் அவசியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபர்ல் தொழுகைக்கு பிறகு தஹிய்யத் தொழுகை தான் அல்லாஹ்வுடைய விருப்பமான தொழுகை. ஃபஜர் ஃபர்லுக்கு பிறகு அடுத்த தொழுகை, அல்லாஹ்வுடைய சிறப்புக்குரிய தொழுகை தஹிய்யத் தொழுகை தான். அப்ப இந்த தஹிய்யத் தொழுகை எத்தனை பேர்ட்ட இருக்கு? இஷாவில் இருந்து ஃபஜர் வரையும் அந்த நேரத்தை தொழுகக்கூடிய தொழுகை தான் தஹிய்யத். இரவு தொழுகை கியாமுல் லைல், அது மாதிரி தஹிய்யத், அது மாதிரி பலவிதமான பெயர்ல இருக்கு. அப்ப அந்த தொழுகையை ஆரம்ப நேரத்தில் 1 மணி நேரம் உறக்க முடிச்சிச்சு, இறுதி நேரத்தில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒதுக்க முடிஞ்ச நம்மளால ரமலானுக்கு பிறகு தொழுக முடியலையே. அந்த சுன்னத்தம் கடமை தானே. அப்ப நாம் எப்படி விளைவிக்கிறோம்? அதை தொடர்வோம். நாம் அதை தொடரும் பொழுதுதான் அந்த இறையச்சம் நமக்கு செயல் வடிவத்தில் கொண்டு வந்துச்சு. ஒன்று சொல்ல போனா நம்ம ஜாமத்தில் எந்திரிச்சு அபிசல்லா சொல்றாங்க, அந்த இரவுல இறுதி பகுதி 3 பகுதியை பிரித்து இறுதி பகுதி இருக்குதா, அந்த இறுதி பகுதியில் யார் தொழுகின்றாரோ அது சிறப்புக்குரியது. அது எல்லாம் தூங்கும் பொழுது தொழுவது தான் சிறப்புக்குரியது. அந்த நேரத்தில் அல்லாஹ் வானத்திலிருந்து கீழே வரான், வந்து என்ன தொழுவக்கூடியவங்கள்ட்ட கேட்குறான், யார் என்னிடம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தரேன், யார் என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்குறாங்களோ அவங்க மன்னிக்கிறேங்கிறான். அப்ப அந்த இறுதி நேரத்துக்கு பார்த்தீங்களா, அந்த இறுதி நேரத்தில் தொழுவது சிறப்பு. இருந்தாலும் நம்மளால 8 ரக்காத்து இறுதி நேரத்தை தொழுவ முடியல, நமக்கு அவ்வளவு நேரம் ஒதுக்க முடியல என்றால் நம்ம இஷாவுக்கு பிறகு தூங்கணும் தெரியுங்களா, தூங்குறதுக்கு முன்னால் உதவி செய்யணும். 4 ரக்காத்தை தொழுதுருங்க, தொழுதுட்டு ஒரு 4 மணிக்கு எந்திரிங்க, இந்த ஒரு 4:15 எந்திரிங்க, மீதி 4 ரக்காத்து. எப்படி ரமலான் மாதத்தில் பிரிச்சு தொழுது பார்த்தீங்களா, ஆரம்ப நேரத்தில் 8 தொழுதுட்டோம், லைலத்துல் கத்ர் இரவு அடைவதற்காக இறுதி நேரத்தில் தொழுதோம். அப்ப இந்த இறுதி நேரமும் ஆரம்ப நேரமும் எப்படி ஒன்னாகும்? அபிஷல்லாசும் பிரிச்சியும் தொழுதுருக்காங்க. அப்ப நாம் இந்த தஹிய்யத்தை எப்படி தொழுகணும்? ஆரம்ப நேரத்தில் 4 தொழுதுருவேன், இறுதி நேரத்தில் இன்னொரு 4 தொழுவேன், வித்திரு தொழுவேன் என்று செயல்பாடை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காலத்திலும் எப்பொழுதும் இந்த தஹிய்யத் வித்திரை விட்டதே கிடையாது. சஹாபாக்களும் அப்படித்தான். சஹாபாக்களை பொறுத்தவரையும் இந்த வித்திர் தொழுகை விடமாட்டார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவசியமானது. அந்த தொழுகை நம்மள தொடருதா, இறையச்சம் ஏற்பட்டது அர்த்தம். அப்பதான் செவ்வால் மாசம் பிறந்தாலும் என்னுடைய இபாதத்தில் உண்ணுவதும் பருகுவதும் மட்டும்தான் அனுமதி. நான் முனை செய்த எல்லா அமல்களும் அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பேன், திக்ர் செய்து கொண்டே இருப்பேன், துஆ செய்து கொண்டே இருப்பேன். எல்லா அமல்களும் ரமலான் மாசத்துல நான் எப்படி செய்தேனோ அது குறையாது, அதை விட செவ்வால் மாசத்துல அதிகப்படுத்தணும். ஒன்று சொல்ல போனால் சாப்பிட ஆரம்பிச்சிடணும், சாப்பிடாம இருக்க கூட டயர்டா இருக்கும், தண்ணி குடிக்காம இருக்க அப்ப கூட டயர்ட் இருக்கும். அப்ப இப்ப நல்ல தெம்பா இருக்கும். நாம் என்ன பண்ணுவோம்? இரவு தொழுகை சொல்லணும். அதே மாதிரி சுன்னத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் வந்து ஒரு நாளைக்கு 12 ரக்காத் சுன்னத்தான தொழுகையை அதிகப்படியாக நிறைவேற்றார்களோ அவருக்கு சுவனத்தில் ஒரு வீட்டை கட்டுறான். அந்த சுன்னத்துக்கு பதிலாக சுன்னத்து வந்து விடக்கூடியது கிடையாது. சுன்னத்துடைய சிறப்பு என்ன தெரியுங்களா? 12 ரக்காத் அதிகப்படியாக நீங்க எந்த சுன்னத்தை தொழுதீங்கன்னா ஒரு நாளைக்கு சுவனத்தில் வீட்டு கட்டப்படுது. சுன்னத்தை அலட்சியப்படுத்தக்கூடாது. சரியா ஃபர்லுக்கு வருவோம் 1:15 தான், அசருக்கு 4:10 வருவோம், முடிஞ்சிட்டு ஓடி போயிடுவோம். நம்ம அப்படித்தான் நம்ம செயல்பாடுகள் இருக்கு. ஃபரல் எப்படி அவசியமோ சுன்னத்தும் கடமை அவசியம்.
விடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை தவிர அந்த சுன்னத்தான அந்த தொழுகையை நாம் நிறைவேற்ற வேண்டும். அடுத்தபடியாக நோன்பு. நோன்பு ரமலான் மாதம் 30 நோன்பு வச்சுட்டோம். நம்ம 30 நோன்பு இந்த வெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டு நோன்பு வைத்தோம். சவ்வால் மாசத்திலையும் 6 நோன்பை தொடரணும். அப்பத்தான் அந்த 30 நோன்பு வைப்பது உண்மையாகும். எனக்கு சவ்வால் மாசத்துல 6 நோன்பு யார் நோக்கின்றாரோ அவர் காலம் பூரா நோற்றார்கள் இந்த ஹதீஸ் இருக்கு. ஒரு வருடம் நோன்பு நோட்டத்துக்குள்ள நன்மை கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நான் சவ்வால் மாசமும் இந்த நோன்பை நிறைவேற்றுவேன். அப்பதானே நமக்கு லஅல்லக்கும் தத்தக்கும் இரையச்சம் உடையவர்கள் திகழ்வார்கள் அல்லாஹ் சொல்றாங்க. 30 நோன்போ யார் வைத்தார்களோ அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். 30 நாளும் ஃபுல் சார்ஜில் இருப்போம். அந்த சார்ஜை செவ்வால் மாசத்துல அதிகப்படுத்த முடியும். நாம் அந்த சார்ஜை இறக்கிடுறோம். ஒரு செகண்ட்ல ஒரே நாள்ல அந்த சார்ஜை எல்லாம் தூக்கி போட்டுறோம். அப்படி அல்ல, நான் இறை அச்சமுடையதாக திகழ்ந்தேன். அதை எப்ப உண்மைப்படுத்தும் தெரியுங்களா? செவ்வால் மாசத்திலிருந்து நான் தஹஜ்ஜத்தை விட மாட்டேன், சுன்னத்தான தொழுகை விட மாட்டேன், நோன்பையும் தொடர்வேன். நோன்பு சுன்னத்தான நோன்பு செவ்வால் மாசத்துல 6 நோன்பு. அதுக்கு பிறகு அரஃபா நோன்பு உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு முஹர்ரம் நோன்பு தெரியும். அதை ஐயாத்தாக்கணும். அதுவும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு நோக்கக்கூடியவராக இருந்தாங்க. இதெல்லாம் செயல் வடிவத்தை கொண்டு வரணும். நான் தாயி மார்க்கத்தை பேசக்கூடியவர், நான் பள்ளிவாசல் நிர்வாகி, நான் வரதட்சணை இல்லாமல் திருமணம் பண்ணேன், நான் 20 வருஷமா 30 வருஷமா தௌஹீதில் இருக்கேன், இது முக்கியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் உங்க இபாதத்துக்கு அதிகப்படுதா? அல்லாஹ்வுடைய பார்வையில் எப்படி இருக்கும்? 30 வருஷத்துக்கு முன்னாடி 5 வகை தான் தொழுவேன், இன்னைக்கு 5 வகை தான் தொழுவேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி 30 நோம்பு தான் வைப்பேன், இப்போ 30 நோம்பு தான் வைப்பேன். இது முக்கியமான எல்லாரும் வைப்பார்கள். சாதாரண முஸ்லீம்கள் கூட சாதாரண அந்த ஒரு மாசத்துக்கு ஒதுங்கக்கூடியவங்க கூட 30 நோன்பு வைக்கிறாங்க. அப்ப நம்ம எப்படி விளைவிக்கணும்? சுன்னத்தான நோன்பு திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் நோன்பு வைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப, திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் இந்த நம்முடைய ஏடுகள் வந்து அல்லாஹ்ட்ட சமர்ப்பிக்கப்படும். திங்கட்கிழமை என்ன பண்ணுவாங்க? மாணவர் கொண்டு போவாங்க. வியாழக்கிழமையிலேருந்து திங்கட்கிழமை உள்ள அந்த நன்மை தீமையை கொண்டு போய் அல்லாஹ்ட்ட சமர்ப்பிப்பாங்க. வேற மாணவர் வந்துடுவார். அவர் வியாழக்கிழமை மட்டும் இருப்பார், வியாழக்கிழமைக்கு திரும்பி அவர் போவார். அப்போ அந்த நாளில் நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன். சுப்ஹானல்லாஹ். எப்படி பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் நபியை பின்பற்ற முடியும், பின்பற்றுவேன், அதுதான் சரி என்று சொல்லக்கூடிய நம்மளிடம் நோன்பு 30 நோன்பு வச்சுட்டோங்க, விட்டு விட்டு ஒரு நோன்பு வைக்க முடியாது, நம்மளால வைக்கணும். அப்பதான் அவங்களுக்கு இரையச்சம் ஏற்பட்டிருக்கு. நம்ம அவங்கள நினைப்போம், நம்ம என்ன தொழு வந்தால் தொழு காணும், என்னடா இப்போ மார்க்கம், என்ன ஈமான், என்ன அவ்வளோ நினைப்போம். நம்மள நினைக்க மாட்டோம். நாம் செய்த தவறு நமக்கு எனக்கு தெரியாது. அவர்களை பார்த்து பள்ளியில் காணும், ஜிம்மானா ரமலானுக்கு மட்டும் வந்துட்டு ஒதுங்கி போயிட்டாரு, நீ பள்ளியை திரும்பி பார்க்க மாட்டார் என்று எகலமாக நாம் பேசுவோம். நாம் எப்படி இருக்கணும்? திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அந்த நோன்பை நிறைவேற்றுவேன். அதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13, 14, 15 இந்த பிறை நாள் இருக்கு பார்த்தீங்களா, முழு நிலவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த முழு நிலவு நாளில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோக்கக்கூடியவராக இருந்தாங்க. இது செயல் வடிவத்தில் வரணும். நமக்கு செயல் வடிவத்தில் எப்படி? இது ஒரு 2, ஒரு 3, 5 இப்படி பார்த்தாலும் 5 நாட்கள் நமக்கு நோன்பு வரும். இடையில முகரம் அந்த மாதிரி வந்து அரஃபா நோன்பு அது மாதிரி வந்தா தான். அது இல்லாம மாசத்துல நமக்கு 5 நாட்கள் நோன்பு கடமை. சுன்னத்து இருந்தாலும் அதுவும் கடமை. அந்த கடமையை நான் நிறைவேற்றுவேன் என்று யார் நிறைவேற்றுகிறார்களோ அந்த நோன்பு எனக்கு பக்குவத்தை ஏற்படுச்சு. நான் பசித்திருந்ததும் தாழ்த்திருந்ததும் என்ன, அதன் மூலமாக அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அந்த உணர்வை எனக்கு ரமலான் மாசத்தில் ஏற்பட்டுச்சு. அதன் மூலமாக அதை செயல் வடிவமாக ஷவ்வால் மாசத்திலிருந்து நான் வெளிக்காட்டுவேன், செயல்படுத்துவேன் என்று நாம் எப்பொழுது ஆகிறோமோ அப்பொழுதுதான் அல்லாஹ்வால் அந்த அமல்களை ஏற்றுக்கொள்ளப்படும். 1000 மாசம் சிறந்த மாசத்தை அடைய வேண்டும் என்று 10 நாள் இருந்தீங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு நாளும் இந்த தையத் தொழுகையின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு கோரிக்கை ஏற்றுவதற்கு தயாராக இருக்கான். 10 நாளில் 1000 மாதம் சிறந்த இரவை அடைய வேண்டும் நினைக்கிறோம், அதுக்காக கண் முடித்திருந்தோம். ஒவ்வொரு நாளும் அந்த இரவுல தொழுவதின் மூலமாக அல்லாஹ்வுடைய பார்வை எல்லாம் தூங்குவாங்க. இப்போ லுகர் அசர் மகரிப்லாம் எல்லாம் முடித்திருக்கக்கூடிய நேரம்,
இதை விட எது சிறப்புக்குரியது? எல்லாம் தூங்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாவை வணங்கும் பொழுது அல்லாஹ் திருப்தி கொள்கிறான். என் அடியான் எல்லாம் தூங்கும் பொழுது இவன் விழித்து தொழுகின்றான், அவன் கேட்கட்டும் தருகின்றேன். நம்ம குறைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் கேளுங்க, உடனே தருவான். நம்பிக்கை எழுந்துடாதீங்க. அவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன். பாவம் செய்யக்கூடியதாக இருக்கும், செஞ்சிருக்கோம், பாவம் அன்றாலும் செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறேங்கிறான், கூப்பிட்டு சொல்றான். அப்படி சிறப்பு கூறிய அந்த தகுதியத்தை செயல் வடிவத்தில் கொண்டு வாங்க. இப்ப நான் பேசுறேன்னா நான் செயல்படுத்துறேன். செயல்படுத்துவதற்கு முன்னாடி இப்ப என்ன பண்ண, பேசுறதுக்கு முன்னாடி செயல்படுத்தணும் மார்க்கத்தை, இல்ல பேசுறதுக்கு முன்னாடி செயல்படுத்தணும். ஏன்னா எல்லாருமே எல்லா டாப்பிக்கும் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களால முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளால முடியாத ஏன் பேசுவோம், நம்ம பேசுற பிறகு நம்ம செயல்படுத்தணுமே அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவங்க வருவாங்க. அப்ப நாம் சொல்றோம் அப்படின்னா, ரமலான் மாசத்துல என்னால இரவு தொழுவ முடியும் உண்மை என்றால், சவ்வால் மாசத்திலையும் அந்த இரவு தொழுவையை நான் தொழுவேன் என்று தொழுவக்கூடியவராக அல்லாஹ்வுடைய மார்க்க கடமையில எந்த நேரத்தில் எப்பொழுதும் பாகுபாடு பார்க்க மாட்டோம். எல்லா கடமையும் அல்லாஹ் ஏற்படுத்திய கடமை, எல்லா கடமையும் எப்பொழுதும் எந்த நேரமும் நான் செயல்படுத்துவேன் என்று நாம் இருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்திலையும் சிறப்பு பெறலாம், மறுமையிலும் உயர்வு பெறலாம் என கூறிக்கொண்டு இரண்டாம் அமரை நிறைவு செய்கின்றேன். வாயில் தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.